அருமையானவர்களே, ஆண்டவர் சகலத்தையும் கட்டி எழுப்புகிறவர். எபிரேயர் 3:4 படி எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். He is one who has created everything. உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, உனக்கு நான் வீடு கட்டுவேன், உனக்கு நான் வீடு கட்டுவேன். 1 நாளாகமம் 17:10 அதை வாசிக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் கட்டும் வீடு என்ன வீடு? எதை கட்டி எழுப்புவார்? முதலாவது உங்களை அவர் கட்டி எழுப்புவார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் பில்ட் யுவர் செல்ஃப் இன் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் உங்களை மகா பரிசுத்த விசுவாசத்தை கொடுத்து கட்டி எழுப்புகிறார். இயேசுவின் மீது விசுவாசம். இயேசு உங்களுக்கு இரட்சகர், தகப்பன், உங்களை மீட்டு கொள்ளுகிறவர், உங்களை விலக்கி அவருடைய இரத்தத்தினால் வாங்கி இருக்கிறவர் என்று நீங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறீர்கள். அந்த விசுவாசம் ஒரு நாளும் அழியாது. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கேலி வந்தாலும், என்ன பயமுறுத்தல் வந்தாலும், இயேசு என்னை அவருடைய பிள்ளையாக தமது இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அந்த விசுவாசம் வரும்பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். போராட்டம் வரும், சாதாரண ஜெபம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர் கொடுக்கும் பாஷையை பேசி ஜெபம் பண்ணுகிறீர்கள். அது பிசாசின் போராட்டத்தை, எதிர்ப்பின் போராட்டத்தை, கவலைகளை, பாரங்களை எல்லாம் அழிக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான வாசலை அந்த ஜெபம் திறக்கிறது. அதன் பிறகு தேவனுடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பயம் வந்தாலும், திகில் வந்தாலும், அழிவு வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், விக்கினம் வந்தாலும், கேவலமான பேச்சுகள் வந்தாலும், தவறான குற்றச்சாட்டுகள் வந்தாலும், ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பும். அந்த அன்பினால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் மேலாக உயரும்படியான வல்லமை வருகிறது. எல்லாரையும் நேசிக்கும்படியாக கிருபை வருகிறது. அந்த துக்கத்தின் மத்தியிலும், உங்களை கேவலப்படுத்தும்படியாக ஜனங்கள் செய்யும் காரியத்தின் மத்தியிலும், ஜனங்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற ஒரு ஜெபம் பண்ணும் ஆவி உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய அன்பினால் நிரம்பின ஆவி. அப்பொழுது எல்லாருக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துகிறார். நீங்கள் சொல்லும் காரியம் அப்படியே நடக்கிறது. தைரியமாயிருங்கள். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை மகா பரிசுத்த விசுவாசத்திலே கட்டி எழுப்புகிறார். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, இன்னைக்கு தருவாராக. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ஜெயம், அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அதே போல ஆண்டவர் உங்களை அவருடைய ஆலயமாக கட்டி எழுப்புகிறார். மத்தேயு 16:18 பேதுருவிடம் ஆண்டவர் சொல்கிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ உறுதியாய் இருக்கிறாய், உன்மேல் என் ஆலயத்தை, நான் தங்கும் வாசஸ்தலத்தை கட்டுவேன். உனக்குள் நான் இருப்பேன். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. என்ன வந்தாலும் தைரியமாக எனக்காக எழுந்து நிற்பாய். நீயே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 கூறுகிறது. நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருப்பீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3:9 கூறுகிறது. யூ ஆர் காட்ஸ் பியூட்டிஃபுல் மேன்ஷன். எவ்வளோ பெரிய கிருபை! அடுத்தபடியாக அயலாரை கட்டி எழுப்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அயலாரை கட்டி எழுப்பும்படியாக உங்களை ஆண்டவர் கட்டுகிறார். ரோமர் 15:2 படி நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். 1 தெசலோனிக்கேயர் 5:11 அதை தான் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அவங்களுக்கு அவளுடைய பரிசுத்தம், அவளுடைய நீதி,
பெருகும்படியாக, அவர்களை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் உங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையினால் நிரப்புகிறார். சகல பாக்கியங்களையும் சுமக்கிறவர்களாக உங்களை கட்டி எழுப்புவாராக. God bless you. அப்பா, இந்த அருளை மத பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா, நிறைவாய் தாரும். சம்பூர்ணமாய் இதை அனுபவிக்க இயேசுப்பா நீர் அவர்களுக்குள் பெருகும். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா, நீர் ஒருவர் தான் வேண்டும். நீரே கட்டுகிறவர். எங்களை உமக்குள், உமக்காக, மூலமாக மற்றவர்களுக்காக கட்டி எழுப்பும். இருந்த அருளை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.